இப்படி சொன்னா எப்படி? நான் சந்தோஷப்படுற மாதிரி வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்க மாமா. நடக்கும். நீங்க சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் மாமா. சரி, உங்களுக்கு குடிக்க நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னாச்சு ஆண்டி? அகிலாண்டேஸ்வரிய பத்தி பேசினதும் உங்க முகம் டல் ஆயிடுச்சு. அங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல நந்தினி, நம்ம 2 பேருக்கும் தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது? எப்படி நாம இப்ப ஜெயிக்க தான் போறோம்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது நடந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் பாரு. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதிதான். அவனையும் அகிலாவையும் நிரந்தரமா பிரிச்சிடலான்னு நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. என்னாச்சு ஆண்டி? நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறதுக்கு என்ன காரணம்னா, அவளுடைய ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆதியும் அகிலாண்டேஸ்வரியும் பிரிக்கணும்னு நினைக்கிறதே நடக்காத காரியம். அது மட்டும் இல்ல, பார்வதி அகிலாண்டேஸ்வரியால அங்கீகரிக்கப்பட்ட மருமகள் ஆயிட்டானா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீட்ல இடம் இருக்காது. உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுதான் பார்வதியோட முதல் வேலையா இருக்கும். அப்படிலாம் நான் சுலபமா விட்டுற மாட்டேன் நந்தினி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், ஆதியும் அந்த பார்வதியும் அகிலா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு காட்டணும் இல்லையான்னு பாரு. சந்தர்ப்பத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அது எதிரிக்கு ஜெயிக்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆண்டி. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? அகிலா, சின்ன ஓட்டதான் பெரிய அணவுடையவே காரணமா இருந்திருக்கு. அத நீ படிச்சது இல்லையா அகிலா? உன் ஹஸ்பண்டோட சந்தோஷத்துக்காக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற நீ, இனிமே ஒவ்வொரு விஷயமா விட்டு கொடுத்து கடைசியில பார்வதிய உன் மருமகளா ஏத்துக்கத்தான் போற. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அகிலா. என்ன அகிலா, ஃபைல் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அகிலா, நேத்து திடீர்னு கோவிலுக்கு போற மாதிரி நான் கனவு கண்டேன். அடப்பாவி மனுஷா, என்ன மாறியில் விடுறாரு? மருமக கண்ட கனவை இவரு கண்ட கனவு மாதிரி இங்க வந்து ரீல் விட்டுட்டு இருக்காரு. நடக்கட்டும். பயப்படுத்தல அகிலா, நான் கண்ட கனவு என் மனசுல நிறைவேறாத ஆசையாவே இருக்கட்டும். என்ன பண்றது, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இத பாருங்க, கோவிலுக்கு போகணும்னா நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். மத்தவங்க எல்லாம் எதுக்குங்க? வேணாம். அவ்வளவுதான். நாம 2 பேர் மட்டும் போனா அது குடும்பமா போன மாதிரி இருக்குமா அகிலா? எனக்காக, என் சந்தோஷத்துக்காக அவங்க கூட வரத்துக்கு நீ சம்மதிக்க மாட்டியா? என்ன பண்ண முடியும்? என்னாலயா மாமா? என்னாலயா? ஏதாவது பண்ணுவேன் மாமா, வெயிட் பண்ணி பாருங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னால எதுவும் பண்ண முடியாது. பார்வதி இன்னைக்கு எங்க கூட கோவிலுக்கு வரதான் போறா. என்ன மாமா இப்படி குழந்தை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ கனவு பலிக்காது மாமா, நான் பலிக்க விடவும் மாட்டேன். என் மருமகளோட கனவை நிறைவேற்றி காமிக்கிற. உன்னால முடிஞ்சா நீ தடுத்து நிறுத்து. நினைவாக்கி கற்றன்னு மாமா சொன்னத மறந்துட்டியா? நீ, நான், அகிலா, ஆதி
எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போறோம். உண்மையாவா மாமா சொல்றீங்க? ம். இதை என்னால நம்பவே முடியலையே. நம்ம மருமகளே, அகிலா விஷயத்துல இனிமே இது மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் நடத்தி காட்டுறேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உண்மையிலேயே அம்மா கோவிலுக்கு வர சம்மதிச்சிட்டாங்களா? நீ ஏன் மருமகளே இப்படி நம்பிக்கை இல்லாம கேக்குற? அகிலா விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொல்லுவேன். அகிலா கோவிலுக்கு வரதுக்கு சம்மதம் சொல்லியாச்சு. நீயும் அதையும் சீக்கிரம். அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. சரி, நீ சீக்கிரம் போய் ரெடியாக. ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவனை கூட ரெடியாக சொல்லு. சரியா? சரிங்க மாமா. கடவுளை, அகிலாவனா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது தப்புதான். ஆனா நல்ல நோக்கத்தோட செய்யற தப்பு கூட சரியானதுதான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடிய நீதான் துணை இருக்கணும். அகிலா கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா போல இருக்கே. விடக்கூடாது. எதையாவது சொல்லி மனசை கலைச்சு போகடாம பண்ணிடணும். ஜேம்ஸ் பாண்ட் சவால் விட்டுட்டு போறாரு. அக்கா, நீங்களும் மாமாவும் மட்டும் கோவிலுக்கு போறதா இருந்தா நானே உங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா உங்க கூட கிளம்பி வந்திருப்பேன். ஆனா இப்போ பார்வதி கூடலாம் நான் வரலக்கா. அப்ப நீ கிளம்பு, நான் ரெடி ஆகணும். நான் இவ்வளவு சொல்றேன், அப்பவும் கிளம்பி போறதுலயே குறியா இருக்கா. இதுக்கு மேல இவளை நிறுத்த முடியாதோ? வேற என்ன சொல்றது இவகிட்ட? இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்க? போ. இன்னைக்கே நம்ம எல்லாருமே நீ கண்ட கனவு மாதிரி ஒன்னா கோவிலுக்கு போறோம். நான் இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன்னு அம்மா கிட்ட பேசி கிளம்பிட்டாரு. நான் வேண்டாம் பிரச்சனை ஆயிட போதுன்னு சொல்லி பயந்துட்டேன். ஆனா அவர் எனக்கு தைரியம் சொல்லி அம்மாவை பார்க்க மாடிக்கு போயிட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் மாமா. ஆனா அவரை என்ன சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சாருன்னே தெரியல. அவர் என்கிட்ட வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போக அம்மா சம்மதிச்சுட்டாங்க, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னாரு மாமா. நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, கோவிலுக்கு போலாம். என்ன மாமா, நான் எவ்வளவு சந்தோஷமா நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்களே. நான் சொன்னதெல்லாம் உங்களால நம்ப முடியலையா? நம்புங்க மாமா. நீங்க, நான், அம்மா, மாமா எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போறோம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரமா ரெடி ஆகுங்க மாமா. சரி, நான் போய் அப்பாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க பேசிட்டு வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன் மாமா. வச்சிட்டு இருக்கேன். இன்னும் அம்மாவோட மனசை மேலும் மேலும் காயப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது அதே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாதுப்பா. எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அகிலா கோவில் போறதுக்கு ரெடியா இருக்கா. இப்போ இவகிட்ட ஆதி வரமாட்டான்னு சொன்னதை எப்படி சொல்லுவேன்? சொன்ன அகிலா என்ன நினைப்பா?
நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்பலாம். ஆ, ஆ. என்னாச்சு? ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கீங்க. ஆ, அ, அ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா. இல்லங்க, உங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. உங்க முகத்துல அது நல்லா தெரியுது. உங்க மனசுல எந்த கவலையும் குழப்பமும் இருக்க கூடாதுன்னு தானே நீங்க கனவு கண்ட மாதிரி கோவிலுக்கு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். இதுக்கப்புறமும் நீங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு யோசனையில இருந்தா என்ன அர்த்தங்க? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. நான் பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறேன். நம்ம மேல இருக்கிற கோவத்தை விட அம்மாவுக்கு அப்பா மேலதான் கோவம் அதிகம். ஆனா அம்மா அதையெல்லாம் மறந்துட்டு அப்பா சொல்றதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அப்பா ஏதோ குறுக்கு வழியில யோசிச்சு அம்மாவை சம்மதிக்க வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் அவரோட பிளானை கூட என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. ஒருவேளை அப்பாவோட பிளான் சொதப்பிருச்சுன்னா அம்மாவோட கோவம் ஃபுல்லா நம்ம மேலதான் திரும்பும். உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல அகிலா. ஐ அம் ஆல் ரைட். யூ டோன்ட் வரி. சரிங்க, அப்படின்னா போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. வாங்க. ஆதி கோவிலுக்கு வராததால பார்வதியும் வரமாட்டா. இப்ப அகிலா கிட்ட நாம 2 பேர் மட்டும் கோவிலுக்கு போலாம்னு சொன்னா அகிலா காரணம் கேட்டா என்ன சொல்றது? நிலைமையை எப்படி சமாளிக்கிறது? சரி, நான் அப்புறமா வரேன். பாய். ஹலோ மாமா, நாங்க ரெடியாகி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ரெடி ஆயிட்டாங்களா மாமா? ரெடி ஆயிட்டோம். ஆதியும் பார்வதியும் ரெடி ஆகி கீழே இருக்காங்களா? சரி, வாங்க போலாம். ஆதி கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா இப்ப பார்வதி ரெடியா இருக்கும்னு போன் பண்றா. ஒன்னும் புரியலையே. வாங்க போலாம். ஆ, ஆ. ஏய், என்னாச்சு? இப்ப எது கண் கலங்குற? என்ன மன்னிச்சிருங்க மாமா, இதெல்லாம் என்னாலதான். மாமா கிட்ட என்னோட கனவை நான் சொல்லாம இருந்திருக்கலாம். நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ அழறதை என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப என்ன, கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? போலாம். ரெடி ஆயிட்டு வர. பாய் பாய். போலாம் அகிலா.
அகிலா போலாமா? மறந்துட்டீங்களா? அது எப்படி நந்தினி நான் மறப்பேன்? மறக்கிற விஷயமா அது? அகிலா கிட்ட இருந்து அந்த ஆதிய பிரிக்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நந்தினி. என் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இந்த புள்ளப்பூச்சி இருக்கே, அது ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் வேலை பார்த்து அகிலாவோட மொத்த மனசையும் அது பக்கம் திருப்பி வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இதை என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. அந்த வீட்ல நடக்கிற எதையுமே என்னாலே தான் நம்ப முடியல நந்தினி. அகிலாவா இப்படி மாறிட்டா? இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சுன்னு எதுவுமே புரியாம நான் குழப்பத்துல இருக்கேன். அப்படி என்ன நடந்தது ஆண்டி? சிக்காம விட்டுட்டேன் பாரு. நாளைக்கே அவ ரூம சலட போட்டு தேடிடுறேன். எதுக்கு ஆண்டி நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அகிலாண்டேஸ்வரி தான் இப்ப ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிருக்காங்க. அருண் ஐஸ்வர்யாவும் கூட இப்போ வீட்ல இல்ல தானே? ஆமா ஆமா, அருண் ஐஸ்வர்யாவும் ஹைதராபாத் போயிருக்காங்க, இன்னும் வரல. அப்போ வீட்ல யாரும் இல்லாத இந்த நேரத்துல நீங்க அகிலாண்டேஸ்வரி ரூம்ல தேடி பாருங்க. நிச்சயம் நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். கண்டிப்பா நந்தினி, நான் இப்பவே போய் அகிலாண்டேஸ்வரி ரூம்ல நமக்கு சாதகமா ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன். சரி, கிளம்பலாமா? வாங்க ஆண்டி, நான் உங்களை டிராப் பண்றேன். போலாம். எல்லாம் கேக்குறான்னா அவ்வளோ பெரிய விஷயம் என்ன? எதுக்கு இன்னும் இங்க நின்று யோசிக்கிறது? ரூம்ல போய் தேடி பார்த்துருவோம். அதான் வீட்டுல யாரும் இல்லையே. போனவங்க வர்றதுக்குள்ள அந்த புதையல் எடுத்துடுறேன். இது என்ன பத்திரம்? நல்லா வாங்கி வச்சிருக்காங்க. இது எல்லாம் சொத்து பத்திரம் தான். போய் தொலைங்க. ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கி அப்படியே பேப்பரா அடுக்கி வச்சிருக்கா. இருங்க, மொத்தமா ஒரு நாள் கொளுத்திடுறேன். போய் ரிஜிஸ்டர் ஆபீஸா தேடி அலைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் பார்வதியையும் கோவிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. ஆனா அம்மாவுக்கு அதுல சந்தோஷம் இல்லையப்பா. பார்வதி சமையல் அம்மா எப்படி முழு மனசோட சாப்பிடலையோ அதே மாதிரிதான் அம்மா இன்னைக்கு முழு மனசோட சாமி கும்பிடலப்பா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது ஆதி. எல்லாம் போக போக சரியாயிடும். நீங்க சொன்ன மாதிரி நடந்த சந்தோஷம் தான்ப்பா. பா பார்வதி. நீங்க அவ சமையல சாப்பிட்டே இருக்க கூடாதுக்கா. அதனால வந்ததா இது எல்லாமே. அதனாலதான் அவ இவ்வளவு தைரியமா நடந்துக்கிறா. அக்கா, முன்னாடி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டதானே மாமா நடந்து பாரு. இப்ப என்னக்கா புதுசா அவர் பேச்செல்லாம் கேட்டு நீங்க கட்டுப்பட்டு நடந்துக்கிறீங்க? ஐயோ, டிரான்ஸ்ஃபார்ம்ல கை வச்சுட்டனும். கொஞ்சம் இடம் கொடுத்தா உடனே தலை மேலேயே ஏறி உட்காந்துக்குவே நீ. அதேதான். எங்க 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல போ, வெளியே போ. சரிங்கக்கா சரிங்கக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போறேன். நல்லா யோசிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டா போதும். அகிலாண்டேஸ்வரிக்கும் அவங்க புருஷனுக்கும் புதுசா ஏற்பட்டிருக்கிற பாண்டிங்க உடைச்சிடலாம். அகிலாண்டேஸ்வரியும் பழையபடி உங்க கூட பாண்டிங் ஆயிடுவாங்க. யோசிக்கிறேன் யோசிக்கிறேன். எனக்கு அதான முக்கியம். எப்படியாவது கண்டுபிடிச்சி அகிலாவுக்கும் ஜேம்ஸ் பாண்டுக்கும் இருக்கிற பாண்டிங்க மொத்தமா உடைக்கிறேன். நான் வரேன் நந்தினி.
உங்க மாமா கட்டாயப்படுத்தினா அவங்க 2 பேருடைய பாண்டிங் நிச்சயம் உடைய வாய்ப்பு இருக்கு. எப்படி அகிலாவோட வீக்னஸ வெளியே கொண்டு வரது? என்ன செஞ்சா சாமி ஆடுவா? கரெக்ட், பலி கொடுத்துற வேண்டியதுதான். இப்ப வர நிறைவேத்தி காட்டுறேன். ஐயோ, உன் கனவுல வந்த மாதிரி அகிலாவே இப்ப அந்த போட்டோவை கொண்டு வந்து தான் கையாலேயே ஹால்ல மாட்ட போறான். உன் கண்ணால நீ அதை பார்க்க போற. வேண்டாம் மாமா. மாமா, மாமா சொன்னா கேளுங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா. மாமா, மாமா வேண்டாம் மாமா. சேட்ஸ் பண்ண சும்மாவா? போ போ. அகிலா போட்டோக்கு பதிலா உன்ன போட்டோவாக்கி தொங்க விட போறா. ஒரே ஜாலிதான். போப்பா போ. ஜோடியா இருக்கிற போட்டோவை ஹால்ல இருந்து கரெக்டா சொன்ன அகிலாவே மனசு மாறி மறுபடியும் அந்த போட்டோவை ஹால்ல மாற்ற மாதிரி வனஜா கனவு கண்டிருக்கா. உன்னோட கனவை நிறைவேத்தின மாதிரி நான் வனஜா கனவையும் நிறைவேத்தி காட்டுறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். ஆமா, அந்த போட்டோ எங்க? அந்த போட்டோ இங்க இருக்கிறது இந்த ரூமுக்கு மட்டும்தான் அழகு. ஹால்ல இருந்தா இந்த வீட்டுக்கே அழகு. வரட்டும் வரட்டும் வரட்டும். மாமா, அம்மா என் சமையல சாப்பிட்டது, கோவிலுக்கு வந்தது எல்லாமே ஓகே. ஆனா இந்த போட்டோ விஷயம் எனக்கு பயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னால நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டு நீ கூட பயந்தல்ல. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி காட்டினல்ல. அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? கரெக்ட். உன் மாமனாரு உங்க ஜோடி போட்டோவை ஹால்ல மாட்டுறதுக்கு உன் மாமியார் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்கியா? அது நடக்காது. உங்க ஆட்டமெல்லாம் இதோட அடங்கணும் தான் இந்த போட்டோ மாற்ற ஐடியாவை உங்க மாமனாருக்கு நான் கொடுத்தேன். நான் எதுக்கு சொல்றேன்னு கூட தெரியாம பல்ல இழிச்சுக்கிட்டு உடனே அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்குறேன்னு போயிருக்காரு. வரட்டும், எப்படி வராருன்னு பாக்கலாம். காமிங்க பாப்போம். இந்த போட்டோவை எதுக்காக இப்ப இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உன் கையால இந்த போட்டோவை ஹால்ல மாட்டணும் அகிலா. அதுக்காக தான் கொண்டு வந்தேன். வாட்? என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி.
எனக்கு பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். அப்போ நம்ம ஆதி முக்கியம் இல்லையா அகிலா? ஹால்ல இருந்து இந்த போட்டோவை நீ கழட்ட சொல்லும்போது ஆதி மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆதி பார்வதியை சமாதானப்படுத்த என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆ? நான் வந்து ஏற்கனவே அவருக்கு 3 முறை மயில் ஆதி பார்வதி கூட கோவிலுக்கும் வந்த. அதே மாதிரி இப்போ உன் கையால இந்த போட்டோவையும் மாட்டிட அகிலா. தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட அகிலா. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன அகிலா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பதில் எதுவும் சொல்லாம திரும்பி கூட பார்க்காம நின்னுகிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அகிலா. இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேளு. சரி, வரட்டும் வரட்டும். நிறைய தூபம் போட்டாதானே அகிலா சாமி வெளியே வரும். அதானே எனக்கு வேணும். அகிலா, என்னாச்சு அகிலா? அகிலா, அகிலா, என்னாச்சு அகிலா? அகிலா, உட்கார். அகிலா, என்னாச்சு அகிலா? அகிலா, அகிலா, தண்ணி குடி. அகிலா, அகிலா குடி. அகிலா, என்னாச்சு? ஐம் சாரி அகிலா, என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. மாட்டினதுக்கு அப்புறம் நீ எதுவும் சொல்ல மாட்டியே? மாட்டேன். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. இது போதும் அகிலா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அகிலா. ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஆட, ஜேம்ஸ் பாண்ட் வந்தாச்சு. முகம் சரியில்லையே, நல்ல வெளுத்து விட்டுருக்கா போல இருக்கு. நானும் கொடுக்கறேன். வாங்க வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் வனஜா சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு நான் சோகமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண பார்வதி. இனிமே இந்த போட்டோ ஹால்ல தான் இருக்கணும்னா அப்போ அம்மா இந்த போட்டோவை அவங்க கையால மாட்ட சம்மதிச்சிட்டாங்களா மாமா? அகிலா சார்பா இந்த போட்டோவை என்னைய மாட்ட சொல்லி அகிலா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா பார்வதி. என்னது? அகிலா சார்பா நான் தான் இப்போ உங்க போட்டோவை மாட்ட போறேன். இங்க போட்டோவெல்லாம் இங்க மாட்ட வேண்டாம். இந்த போட்டோ எங்க ரூம்லயே இருக்கட்டும். நீங்க போட்டோவை கொடுங்க. இந்த போட்டோ ஹால்ல இருக்க கூடாதுன்னு சொன்ன உங்க அம்மா தான்
இப்ப இந்த போட்டோ ஹால்ல இருக்கட்டும்னு சம்மதம் சொல்லிருக்காங்க. உன் அம்மாவே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்காக போட்டோவை மாட்ட வேண்டாம்னு சொல்றாதி? உங்களை விட நான் அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால தான் சொல்றேன். இந்த போட்டோ இங்க மாற்றுறதுக்கு கண்டிப்பா அம்மா முழு மனசோட சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. உங்க அம்மா மனச புரிஞ்சு வச்சிருக்கிற நீ இந்த அப்பாவோட மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்காதே. இந்த போட்டோ இங்க இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த போட்டோ இங்க இருக்கிறது உங்களுக்கு வேணா சந்தோஷம் கொடுக்கலாம்ப்பா, ஆனா எனக்கு இதுல சந்தோஷம் இல்லை. இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவோட மனசு தான் கஷ்டப்படும். ஏற்கனவே நான் அவங்கள நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்பட வேண்டாம்ப்பா. கொடுங்கப்பா. அதே கொடுங்கப்பா. பா, அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் நீங்க செய்யாதீங்கப்பா. நான் மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டல்ல, தோ இதான் காரணம். இது அந்த ஜேம்ஸ் பாண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் தானே? இதுல என்ன இருக்கு? என்னக்கா இது? ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் மாத்திரையெல்லாம் எடுத்து போடுறீங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையாக்கா? என் உடம்புக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இது உங்க மாமாவோட ரிப்போர்ட். மாமாவோட ரிப்போர்ட்டா? உங்க மாமாவோட விஷயத்துல நான் இவ்ளோ விட்டு கொடுத்து போறதுக்கு இதுதான் காரணம். ஓஹோ, அப்படியா? என்ன சொன்னாங்க? இதெல்லாம் உண்மைதானா? இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஒன்னும் அப்படி நோயாளி மாதிரி தெரியலையே. இந்த ரிப்போர்ட் உண்மையா இல்ல சித்தரிப்பான்னு கண்டுபிடிச்சிருவோம். மாத்திரை வேற. வா, நான் கண்டுபிடிக்கிறேன். இது புருஷோத்தமன் ரிப்போர்ட்டா இருக்கு? எஸ் டாக்டர், இது மாமாவோட ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட காட்டி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? என்னாச்சு மேடம்? மாமாவோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் அவரோட டேட் கவுண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கிறதாவும் டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால அக்கா அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க டாக்டர். அவங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனாலதான் இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட காமிச்சு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி சீரியஸ்லாம் ஒண்ணும் இல்லையே மேடம். எதுவும் சொல்ல வேணாம். எதுவா இருந்தாலும் நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படிங்கறதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் டாக்டர். நான் சொல்றது உண்மைதான் மேடம். நீங்க வேணா இன்னொரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தேர்ட் ஒப்பீனியன் கேட்டு பாருங்க. இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸ் இல்லை, நார்மல் தான். நான் நினைச்சதுதான் கரெக்ட். அகிலாவோட மனசை மாத்தி மருமகளை ஒன்னா சேர்க்க வைக்கணும்னு இந்த ஜேம்ஸ் பாண்ட் இவ்ளோ பெரிய பிளான்லாம் போட்டிருக்கா. டாக்டர், ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. சந்தோஷத்துல வாய் அடிச்சு போச்சு. நீங்க பண்ணிருக்கிற இந்த உதவி ரொம்ப பெருசு. ரொம்ப நன்றி டாக்டர். நான் இப்பவே போய் இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்ல. எனக்கும் ஆறுதலா இருக்கு. ஆனா மாமாவை இந்த டேப்லெட்லாம் சாப்பிட சொல்லி டாக்டர் கொடுத்துருக்காங்களே.
இது எல்லாமே சாதாரண விட்டமின் மாத்திரை. இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் வீட்டுக்கு போயிட்டு அக்கா கிட்ட உடனே இந்த விஷயத்த சொல்றேன். நான் அங்கிருந்து ஃபோன் பண்றேன். நீங்களே இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிடுங்க. ஓ ஷூர் மேடம். தேங்க்ஸ் டாக்டர். வாங்க மேடம். என் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குங்கிற உண்மைய நீங்க என் வைஃப் கிட்ட சொல்ல வேண்டாம். வாட் யூ மீன்? என்ன சார் சொல்றீங்க? மேடம் உங்களை நினைச்சு ரொம்ப கவலையில் இருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்காக நல்லா இருக்கிற உங்க ஹெல்த் கண்டிஷனை மறைக்க சொல்றீங்க? எல்லாம் எல்லாம் என் குடும்பம் நன்மைக்காக தான் டாக்டர். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என் மகன் ஆதியோட மேரேஜ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் மொத்தமா இதனால என்னோட ப்ரொஃபஷனல் எதுவும் பாதிச்சிடக்கூடாது. எந்த பாதிப்பும் வராது. ஃபைல கொடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்படி வெளியே போனது நீங்க டக்குன்னு போன் எடுத்து என் மாமா கிட்ட சொல்லிட போறீங்க. அப்புறம் நான் இப்படியே கிளம்பி மெடிக்கல் கவுன்சிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. டாக்டரா இருந்துகிட்டு போய் சொல்லுவாங்க. இவரா இந்த மாதிரி நேரத்துல அகிலாக்கு நல்லது பண்றதுக்குன்னே கிளம்பி வந்துருவாரே. எதையாவது சொல்லி அகிலா மனசை மாத்துவாரு. விடக்கூடாது. இந்த முறை இந்த குருஜி எது சொன்னாலும் அதை நமக்கு சாதகமாக்கி கால் நகர்த்தி நாம ஜெயிக்கணும். வரட்டும், என்ன நடந்தாலும் நான் விடுறதா இல்ல. வாங்க குருஜி. வணக்கம். அக்கா. சர்வேசம் சாந்தி பவந்துன்னா எல்லாருக்கும் அமைதி உண்டாகட்டும். சர்வேசம் பூர்ணம் பவந்துன்னா எல்லோருக்கும் முழுமை உண்டாகட்டும். சர்வேசம் மங்களம் பவந்துன்னா எல்லோருக்கும் எல்லா வளமும் உண்டாகட்டும்னு அர்த்தம். அவங்க நல்லா இருந்தா நான் எங்க போறது? இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்க முன்னோர்களை கும்பிடுங்கம்மா. உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும். என் மனசுல இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு மன அமைதிக்கான ஒரு வழியை காட்டி கொடுத்திருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் நிம்மதியா விடுறியா? ஓகேக்கா ஓகேக்கா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் பார்வதி கிட்ட சொல்லி பூஜை ரூம் ரெடி பண்ண சொல்றேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. பெரிய இம்சையா இருக்கே. நான் இம்சையா? இம்சை தாண்டி. எப்படியோ குழப்பத்துல இருந்த அகிலா கிட்ட பேசி நான் நினைச்சது சாதிச்சாச்சு. இனி அந்த அதிரடி மருமகளை ஆட்டத்துக்குள்ள இழுக்கணும். நல்ல வேளை குருஜி வந்தப்ப பார்வதி வீட்ல இல்ல. அவ இருந்திருந்தா நான் நினைக்கிறது நடக்காம போயிருந்திருக்கும். எங்க அவ? உனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நான் ஒருத்தி. அது வேற ஒண்ணும் இல்ல. அக்கா உன்கிட்ட ஒரு வேலை சொல்லிருக்காங்க. அத உன்கிட்ட சொல்லலாம் தான் நான் உன்னை வீடு முழுக்க தேடினேன். நீ வீட்ல இல்ல. சரி கார்டன்ல இருக்கியான்னு பாக்க வந்தா இங்கேயும் எங்கேயுமே இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அம்மா எனக்கு வேலை சொல்லிருக்காங்களா? உண்மையாவா சொல்றீங்க? என்ன பார்வதி இப்படி கேட்டுட்ட? அக்கா விஷயத்துல நான் போய் சொல்வேனா? உண்மைதான் சொல்றேன். அம்மா என்ன சொன்னாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு மன அமைதிக்கான மந்திரத்தை சொல்லி முன்னோர்கள் பூஜை பண்ண சொல்லிருக்காங்க.